மற்றும் பேரன்பர்கள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த தெரியும் அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் ஒன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு மச்சான். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா ஏத்தா எல்லா பேரும் என் முகரைய மட்டும்தான் பார்க்கணும். இந்த சுத்தி உட்காந்து புறணி பேசுறது இந்த சோழி இங்க வச்சுக்கிறாதீங்க. போன வருஷமும் இப்படித்தான் நல்லா உட்காந்து இருந்தீங்க. பப்பு டான்ஸ் வரைக்கும் ஓஹோ ஆஹான் இருந்துச்சு. சரி, கடைசியில முருகே வராரு ஒரு வக்கிய கடை. என்ன சொல்ற? வெறும் வேப்ப மரமும் மைக் செட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி யாரும் ஓடிடாதீங்க. நல்லா இருப்பீங்க ராஜா தீரா. கேட்ட மாட்டிடுவோமா? கேட்ட பூட்டவனா சுத்தி சீமக்கரில் முள்ள வெட்டி அடைச்சிட்டீங்கன்னா ஒரு ஆளு தப்பிச்சு போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடகம் ஒரு சிறப்புமிகு நாடகம். இது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ பப்புனுக்கார வந்தா சொல்ல வேண்டியது கடமை. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் புராண நாடகம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா இந்த வள்ளி திருமண நாடகம் புராண நாடகமே கிடையாது. இது ஒரு காதல் நாடகம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. ஆமா தம்பி, அண்ணே காதலா? காதல் தானே. காதல் பண்ண தப்பு இல்லையானே? அட, காதலுக்கு உண்மையான மறு பெயர் என்ன தெரியுமா? உண்மையான அன்பு தம்பி. அன்பு பெத்த ஆத்தா பொண்ண கூட காதலிக்கலாம். ஏன் தெரியுமா? காதலுக்கு மறுபெயர் உண்மையான அன்பு தான் அர்த்தம். சரி, அன்புக்கு பெயர் தான் காதல். ஆனா சில காவாலி பயலுக கண்டமாற காதலை பண்ணி காதலுக்குள்ள பெருமையை கெடுத்துட்டேன். எப்படி? ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க சதுரங்க நாயகி ஆத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்லவா? சரி, உலகத்திலேயே உண்மையான காதல்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆமா, அந்த காதல் எது தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும் காதலிக்கிறாங்க பாருங்க, அதுவே உலகத்திலேயே உண்மையான காதல். ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டிய தான் விரட்டுறாங்க. கேட்டா அதுவும் பொண்டாட்டி தானேங்கிறியா? அது ஊர் பையன் பொண்டாட்டில தப்பு இல்ல. அப்போ நான் கேட்கிறேன் தம்பி, என்னங்க நீங்க ஒரு சீட்டேடு வேணும் வச்சிருக்கீங்க. என்னது சீட்டேடு வேணும் வச்சிருக்கீங்க? சீட்டி வேணும் வச்சு. சரி, ஒரு அவசரத்துக்கு ஒரு பைக் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு பைக் அவசரத்துக்கு ஒரு பைக் வச்சிருக்கீங்கல்ல. சரி, இன்னமே நீங்க வேணும் வச்சிருந்தாலே அவசரத்துக்கு பைக் ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன இப்படித்தான் நீ நினைக்கிற ஒரு விஷயம். இவர் இந்த பெட்டிக்காரர் என்ன சொல்றாருன்னா, எப்ப நீ பெரிய டாடா சும்மா காரே வச்சிருந்தாலும் சந்தோதுக்குள்ள போறதுக்கு ஒரு பைக் வேணும்லன்றாப்ல. நீ சுருக்கம் என்ன சொல்ல வர? வப்பாட்டி வச்சுக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்ல வர? இதையத்தான் நானும் என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? என்ன இன்னைக்கு ஆடி 18ல நல்ல ஆடி 18 என் பொண்டாட்டி சாமி போட்டாவெல்லாம் தொடச்சு கிடச்சு முருகன் படத்துக்கு மட்டும் ரொம்ப கதமாதமா சுத்திக்கு இருந்தா. பரவாயில்லையே, உங்களை நீங்களாவது இப்படி கேக்குறீங்க. நான் என் பொண்டாட்டிட்ட மறைமுகமா கேட்டேன், என் பொண்டாட்டிக்கு முருகன் சாமினா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, முருகா 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 கும்பிட்டு வருவா. வருஷம் வருஷம் பழனிக்கு கூட பாதத்துல வருவா. நான் வாய் கோலப்படுத்தி என்ன கேட்டேன், ஏண்டி முருகனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. என்னங்க நீங்க எந்த அளவுக்கு எனக்கு உயிரோ நான் கும்பிடுற முருகனை எனக்கு அந்த அளவுக்கு உயிருண்டா. இப்பதான் உங்களை போல நான் வார்த்தையை கிளப்புறேன். சரி, முருகனை போய் கும்பிட்டா மட்டும் போதாதுமா, முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு தெரியுமாண்ட. உலகத்துக்கு தெரியும் 2 பொண்டாட்டி தானேண்டா. சரி சரி, 2 பொண்டாட்டி தான். யார் யாரு? வள்ளிய தெய்வானைய. சரி, இப்ப நான் என்ன உன்ட்ட கேட்கறது தெரியுமா? என்னங்க கேளுங்க. முருகன் ஆம்பளை தானே? ஆமா. உன் புருஷன் நானும் ஆம்பளை தானே? ஆமா. இது என்ன சந்தேகம்? முருகன் எப்படி 2ஆவதா ஒரு பொண்டாட்டி கெட்டுட்டாரோ, நானும் ஒண்ணு கெட்டுட்டு 2ஆவதா ஒண்ணு பாத்துக்கிறவான்னு கேட்டேன். சரி, நல்ல ஒம்பளையா இருந்தா செருப்பிட்ட வதக்கு வதக்கு வதக்குன்னு அடிச்சிருந்துருப்பான். ஆமா, என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் கும்பிடுற சாமியே 2 கட்டி இருக்கு, நீ கட்டினா என்ன பட்டுக்கிறதுண்டா. பரவாயில்லையே, குடுத்து வச்சா இல்லையா? குடுத்து வச்சிருக்கேன். அந்த சந்தோஷம் 10 நிமிஷம் தான் முண்ட. அடுத்த கேள்வி அவ கேட்டா, நீ பப்புன்னு தானேண்டா. ஆமா. உனக்கு புராணம் எல்லாம் தெரியுமாண்டா. ஏன் தெரியுமே, மகாபாரதத்தை பத்தி தெரியுமாண்டா. மகாபாரதம் தெரியாம ஒரு பப்புனுக்கார இருப்பானா? தெரியுமா சொல்லுமா? மகாபாரதத்துல பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டா. ஏன் தெரியுமேண்டு. பாஞ்சாலி பொம்பளை தானே? ஆமா.
உன் பொண்டாட்டி நானும் பொம்பளை தானே. ஆமாடி, பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷேண்டா? 5 புருஷேண்டு. ஒண்ணு நீ இருக்க, மிச்சம் 4 பேரை நான் பாத்துக்கிறவாண்டா. அதோட பொத்துனே வாய. பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம கோளாறு மயிலத்தான் இருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தம்பி, நான் காலையிலேயே சுதாகரம் அம்மாக்கு போன் அடிச்சுட்டு இன்னைக்கு வேற பப்புன்னு இருக்கேன், ஒரு சின்ன பையன் இருக்கேன், அவனை வேணா மாத்தி விடுறேன், இன்னைக்கு என்னால முடியாதுன்ட்டு. ஏன்னா நான் காலையில 7 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போறேன். என் மேல ஒரு கேஸ் இருக்கு தெரியாது. என்ன கேஸ்? உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்ல. கெட்ட பழக்கம் எப்படியே தவறு செய்வீங்க. ரொம்ப ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு நல்ல மனுஷன் 4 பேருக்கு உதவிதே உங்களை. இதுக்கு எப்படி சதுரங்க நாயகி ஆத்தாக்கு நாடகம் வைக்கிறாங்க. இதே போல எங்க ஊர்ல முத்தாளம்மாடா, எங்க ஊர்ல முத்தாளம்மா கோயில் இருக்கு. ஆடி மாசம் கூழு ஊத்திட்டு இதுல வேற ஊர்ல திருவிழா வேற ஓடிக்கு இருக்குன்னு ஊரே முளைப்பாரி வளர்க்குது. முத்தாளம்மனுக்கு ஊரே முளைப்பாரி வளர்க்குதுன்னு நான் அம்பிக்கிட்டு இருக்காம நானும் 4 மண் சட்டியில நானும் முளைப்பாரி வளர்த்தேன். என் கொடுமை என்ன தெரியுமா? ஊர்ல இருக்கிற பொம்பளாளுக்கெல்லாம் கெண்ட காலுக்கு தான் முளைப்பாரி வளர்ந்துருச்சு. சரி, ஏன் கைராசிக்கு இடுப்புக்கு முளைப்பாரி வளர்ந்துருச்சு. சாமி துடியான சாமி மொக்க இடுப்புக்கு முளைப்பாரி வளர்ந்துருச்சுன்னு அமுக்கிட்டு இருக்காம செல்லுல பேஸ்புக் ஆன் பண்ணி லைவ் போட்டு விட்டு நான் வளர்த்த முளைப்பாரிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த நண்டி வளர்ந்துருக்கு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் போட்ட வீடியோவை ஒரு போலீஸுக்காரர் பார்த்துருக்காரு. சரி, முளைப்பாரி ஆடா வளர்க்குற முளைப்பாரி ஆடா ஒண்ணு அரசு பண்றோம்னு நேரம் வீட்டுக்கு வந்துட்டாப்புல. என்ன சொல்லி, நீ வளர்த்தது முளைப்பாரி தானே? நான் வளர்த்தது முளைப்பாரி தான், ஆனா போட்ட விதை எல்லாமே கஞ்சா செடியா. விதை எங்க வாங்க? மதனு கிட்ட வாங்கிட்டேன். எந்த வண்டி தொலைய அவனை கேட்டா பொண்ணு மணியை கை நிட்டுறியா? எவ்வளவு பிரச்சனை தெரியுமா தம்பி? ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், முந்தி உள்ள காலத்துல யாராவது முடியாம கிடந்தா கொஞ்சம் காசு பணம் இருக்கிறவங்க கொடுத்து உதவுவாங்க. ஆமா, என்னடி உன் வீட்டுல சோறு, எங்க அக்கா என் வீட்டுல சாப்பாடுக்கே வழி இல்லக்கா, அரிசி காலியா போச்சுக்கா, வாடி 4 படி அரிசி தரேன், இந்தா உன் பாட்டுக்கு ஆக்கி தின்னு. இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. ஆமா, ஆனா இது 2026, இங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒண்ணு சொல்றேன், இப்ப உள்ள காலத்துல யாருக்கு எதையும் கொடுத்து உதவாதீங்க. நம்ம யாரு நல்லா இருக்கணும்னு கொடுத்து உதவுறோமோ அவன் தான் நமக்கு எதிரியாவே முன்ன வந்து நிக்கிறான். நம்ம உதவி செய்ய நம்ம புள்ள குட்டி வருங்காலம் அந்த காலமுடா. இப்ப நல்லது பண்ணு அவன் தான் நம்ம அறுவாரத்து வெட்டவே வர்றாங்க. இதுல கூத்த தெரியுமா? என் வாழ்க்கையில நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இந்த கூத்த கேளுங்க. என் மச்சன் பேரு கார்த்தி. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் அடிச்சேன். மச்சான் எங்க இருக்காங்க? என்னடா வீட்டுல தான், அப்புறம் நாடத்துக்கு போயிட்டு உறங்க போறேன். இல்ல மச்சான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னடா உதவி சொல்றா? எனக்கு கொஞ்சம் வீட்டுல கஷ்டமா இருக்கு மச்சான். என்ன விஷயத்த சொல்றா? மச்சான் நீ டெய்லி நாடத்துக்கு போற, ஒரு 30,000 ரூபாய் கொடுவேண்டியா. எதுக்குன்னு? இல்ல மச்சான் உன் தங்கச்சி வையிரா, நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் மச்சான், நீ காசு கொடுத்தா அதை வச்சு முன்னேறிடுவேன்யா. என்னடா உனக்கு தொழில் தெரியும்னு கேட்டேன். வண்டி இண்டி ஓட்டிய மச்சான், டிரைவிங் எல்லாம் தெரியும். நீ காசு கொடுத்தா ஒரு வண்டி இண்டி எடுத்து போட்டு ஏதாவது ஓட்டிய குடும்பத்தை காப்பாத்திக்கிற வேண்டியா. நான் சும்மா இருக்காம என்ன சொன்னேன், சரி மச்சான் நான் உனக்கு 50,000 கூட போட்டு விடுறேன், என்னட்டு ஒருத்தர் நல்லா இருந்தா சரித்தேன், ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இதத்தான் அவனு கேட்ட. என்ன மச்சான் ஆசை? நீ வண்டி வாங்குறேன்னு. ஆமா, நீ வாங்குற வண்டியில சவாரி நான் தான் பண்ணுவேன் மச்சான், என்னைய ஏத்துறதா இருந்தா சொல்லு, காசு போடுறேன்னு. அப்பதான் அவன் சொன்னா, என்ன மச்சான் நான் நல்லா இருக்கணும்னு வண்டி வாங்க காசெல்லாம் கொடுக்குற, சவாரி வேற எவனும் ஏத்த மாட்டேன் மச்சான், உன்னதான் மச்சான் ஏத்துவேன், இது எங்க ஆத்தா மேல சத்தியம் முடியா. ஆத்தா மேல சத்தியம் பண்றாருன்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு 50,000 போட்டு விட்டு, சரி அவனும் பிள்ளை வண்டி எல்லாம் வாங்கிட்டு எனக்கு போன் அடிச்சான். மச்சான் மச்சான் என்னடா வண்டி வாங்கிட்டேன் மச்சான், இன்னைக்கு நாள் நல்ல நாள் இல்ல, நாளைக்கு தான் ஆடி 18, ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு வண்டியில முத ஏறு மச்சான், நல்லா சவாரி வர முடியா. சரிடா மச்சான் நானும் போன கட் பண்ணிட்டு அப்படியே காலம் போன அடிச்சிட்டேன். மச்சான் ஆடி 18ஆம் பேருக்கு பிறந்துச்சு மச்சான், குளிச்சு வச்சுட்டு வாங்க, வண்டியை கொண்டு நேரம் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் மச்சான், உங்க வீட்டு வாசல்ல வண்டி நிக்குது, வாங்க மச்சான். நாம முதல் சவாரி பண்ண போறோம்ல, பிள்ளைக்கு ராசி வரணும்னு நான் விடிய கிழமை சாமி எல்லாம் கும்பிட்டு குளிச்சு சந்தனம் எல்லாம் பூசி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு முதல் சவாரி பண்ண போறேன். கதவை திறந்து வண்டியை தானே பார்த்தேன். சரி இறக்குலையே ஆடி போச்சு. உட்கார வேண்டியதானே, வண்டியை பார்த்து ஏறி உட்கார வேண்டியதானே. அந்த முண்டை வாங்கிட்டு வந்த வண்டி பொணந்துக்கிட்டு போற வண்டிதான், அதுல படுத்து நான் சுடுவாடு கொண்டு அமுக்கமா இல்லையா. நான் என்னமோ டாடா சும்மாவா எதையோ வாங்கிட்டு இருக்கேன், அவன் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். 50,000 போச்சா? போச்சு கோயிந்தா போயிட்டா. அதுக்கு ரோட் அடிச்சு எதுவுமே கட்ட வேண்டியதே இல்ல, சும்மா இருப்பா. ரெண்டு ஆசைப்படுறாரு, நீ ஆசைப்படுற, ஒரு தடவை ஏறி உட்காந்து போக வேண்டியதா. நீ வேற அதுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை, சும்மா நீ வேற. ஒரு விஷயம் திரும்ப தம்பி,
எல்லாரும் போகும்போது வரணும் அங்கதே. இதை வச்சு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எவ்வளவே பரம்பரை பணக்காரனா இருந்தாலும் சரி, மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி, செத்து போனா நீ ஐசு பட்டி வாடகைக்கு தான் எடுக்கணும். எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்கு போறது கிடையாது. ஆனா எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம். இப்ப நான் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். இந்த கதையை மட்டும் நல்லா எல்லா பேரும் கவனிங்க. நான் சொல்ற கதைக்கும் இங்க வந்திருக்க நடிகர்ல ஒரு ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் ஒரு கதை சொல்லுவேன். இந்த கதைக்கும் வந்திருக்க நடிகர்ல ஒரு ஆளுக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த கதையை நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். ஒரு ஊர்ல 2 லூசு இருந்திருக்கு. 2 லூசு. இந்த 2 லூசுமே 10 வருஷமா லூசாவே திரியுதுங்க. ஊருக்காரங்க ஒண்ணு கூடி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டுட்டாங்க. எப்படினாலும் லூச தெரிய வைங்கன்னு சொல்லி. அந்த டாக்டர் என்னென்னமோ வைத்தியம் பார்க்கிறார், என்னென்னமோ ஊசி குத்துறாரு, என்னென்னமோ மருந்து போடுறாரு. 2 முண்டைகளுக்கு லூசு தெரிஞ்ச பாடு இல்ல. ஒரு நாள் டாக்டர் என்ன சொல்றாரு அந்த லூசுகளை பார்த்து, என் காசு பணத்தை வித்து கூட உங்க வைத்தியம் பார்த்துட்டேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், எதையாவது முயற்சி பண்ணி நீங்களே உங்களை லூச தெரிய வைங்கடா, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சரி டாக்டர் போய் அசந்து தூங்க. 2 லூசுல ஒரு லூசு போய் டாக்டரை உசுப்பி இருக்கு. டாக்டர் ஏ டாக்டர் எந்திரின்னு இருக்கு. டாக்டர் என்னடா என்ன இங்க வாங்கல, என்னடா சொல்லி தொலைடா, நாங்க மொத்தம் எத்தனை லூசு இருக்கோம் அது அவரை கேக்குது. அதே 2 லூசு தான் இருக்கீங்களா சொல்லி தொலைண்டாரு. 2 லூசு இருக்கும்ல, ஒரு லூசு நான் இருக்கேன், இன்னொரு லூசு எங்கன்னு கேளுங்களேன். விட மாட்டானே. எங்கடா? அந்த இன்னொரு லூசு நம்ம ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குல்ல, ஆமா அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு இருக்கு. இந்த லூசு நாசம் பார்த்து டாக்டர் பதறிட்டாரு. டேய் கிணறு நிறைய தண்ணி இருக்குடா, செத்து போற, வாடா போய் காப்பாத்துவான். பயப்படாதீங்க டாக்டர், நான் அந்த அளவுக்கு லூசு போயிட்டா, பயப்படாதீங்க. என்னடா சொல்ற? அந்த கிணத்துக்குள்ள விழுந்த லூச நானே குதிச்சு காப்பாத்திட்டேன் இருக்கு இந்த லூசு. டாக்டருக்கு சந்தோஷம். டேய் எப்ப ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ குதிச்சு காப்பாத்தனையோ, காப்பாத்தணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள உருவாயிருச்சுல, அப்பயே உனக்கு லூசு தெளிஞ்சிருச்சு. நீ பாஸ், நீ வீட்டுக்கு போலாம்டா, உனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுடா. சரி வாடா போய் காப்பாத்த முடியும் கூட்டிக்கிட்டு டாக்டர் கிணத்தடிக்க போறாரு. அந்த கிணத்துக்குள்ள விழுந்துச்சுல ஒரு லூசு, அந்த லூசு கிணத்துக்கு பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். அப்பதான் இந்த டாக்டர் இந்த லூச பார்த்து கேட்டாரா, அடே கஷ்டப்பட்டு காப்பாத்துன, அநியாயமா செத்து போயிட்டானடான்னு சொல்லி அழுக. அதுக்கு தான் இந்த லூசு சொல்லிருக்கு, டாக்டர் அவன் ஒண்ணும் சாகல, பின்ன கிணத்துக்குள்ள விழுந்தியல்ல, ஆமா ஈரமா இருக்காண்டு நான் தான் கழுத்துல கவுத்த கட்டி மரத்துல தொங்க போட்டு இருக்கேன். அந்த இப்ப இந்த காப்பாத்துச்சுல ஒரு லூசு, இந்த லூசுக்கும் வந்திருக்க நடிகரே ஒரு ஆளுக்கு சம்பந்தம் இருக்குல்ல, ஆமா அந்த காப்பாத்துன லூசுத்த இன்னைக்கு வந்திருக்க டான்ஸுக்கார லூசு முண்டை. என்ன அந்த லூசு வேற ஆள தொங்க பிடிச்சு எதை பிடிச்சு தொங்க வைக்க போறான்னு தெரியும். பாப்போம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, என் அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா இன்னும் கல்யாணம் முடிக்காத முட்டு கணிக்க 2 பேரும் ஒரே ஒரு விஷயம் அனுபவத்துல சொல்றேன். கிராமத்து பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க, டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் காதலிச்சு டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணுனேன். ஒரு விவரமும் தெரியுது இல்லையா? என்ன சொல்றீங்க? இது என்ன மரம் முடியாண்டி? இது வேப்பம். இதை என் பொண்டாட்டி கிட்ட கேட்டோம்னா இதை புளிய மரம்பா. அந்த விவரம் தெரியல. கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. எங்க அம்மா சும்மா இருக்காம தோட்டத்துல அந்த பூசணி கொடி, பீக்கங்காய் கொடி, புடலங்காய் கொடி எல்லாம் போட்டிருக்கு. என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வயக்காட்டை சுத்தி பார்க்க கூட்டி போனது. எங்க அம்மா அப்பதான் இந்த புடலங்காய் கை வழியா காய்ச்சி தொங்க. எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு, இந்த கவுத்த கட்டி கவுத்துல கல்ல கட்டி புடலங்காயில கட்டி கட்டி விடுவாங்கல்ல, இப்படி எங்க அம்மா கட்டி கட்டி விட. என் பொண்டாட்டி கேட்டு இருந்திருக்கா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏம்மா இப்படி பண்ணாத கோணையா இருக்கிற கை நேர நீளமா வரும், நல்லா பெருசா வருமா, அதுக்குதாம்மா கல்ல கல்ல கட்டி தொங்க விடுறேன்னு எங்க அம்மா சொல்ல. இவ கேட்டுக்கிட்டே இருந்தவ விட்டுட்டாளா. நல்லா தூங்கி ஈங்கிட்டு ராத்திரி ஃபுல்லா தூங்கிட்டு விடிய காலம் எந்திரிக்கிறேன், என்னால எந்திரிக்க முடியல. என்ன சொல்றீங்க? என் கவுட்டுக்குள்ள 3 செங்கல் தொங்குது. லூசு முண்டை எதையோ பிடிச்சி எங்க உனக்கு வளரட்டும் நான் தெரியாம தான் கேக்குறேன். வந்ததுல இருந்து பெண்களை பத்தி குறை சொல்றிய, எதுக்கு இந்த குடும்பம் வச்சிருக்கனால பெண்களை கூட குறை சொல்றியா? இந்த மயிர வச்சுட்டு மயிர் பச்சல் பாசா ஏனே நீங்க ஒரு மாதிரி தானே இருக்க. மதனிக்கு அறிவே இல்லையானே. எதுடா இருக்கிற ஆளு கேட்டா வளர இல்லாத உனக்கு தம்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏய் சுதாகர் உன்னைய கூட சரியா வருவியா? சிரிக்கிறியா? யாருங்க கேவலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த கதை வந்து எங்க அக்கா காண்டி
இதை வந்து மெனக்கட்டு நான் ஒரு ஆள் இறங்கி வர்றேன். அந்த கேட்டுக்கிட்ட ஒரு ஆள் சொல்றாரு, தம்பி அந்த பாம்பு கதை சொல்லு தம்பி. பாம்பு கதை அதை நானே விட்டுட்டேன். இல்ல பாம்பு கதை சொல்லு தம்பி, பாம்பு கதை சொல்லணுமா? சொல்லி தொலைற வேற வழி இல்ல. ரசிகர் விருப்பம் தானே. எனக்கு முன்னாடி நீ இந்த பெட்டி வாசிக்க தரல என்ன வேலைக்கு போயிருப்ப? எல்லா வேலையும் காட்டுக்கிற வெட்டுறது எல்லா வேலையும் போக. தம்பி நீங்க குதிரை வைக்க போயிருப்பீங்க. அவர் ஐயா வந்து பல வேலை பார்ப்பாரு. இதுல என்ன ஒரு குடும்பம்னா எங்களுக்கு பரம்பரை தொழில் இந்த பாம்பு கதைக்கு இந்த குடும்பையா. எனக்கு எங்க பரம்பரை தொழில் என்ன தெரியுமா? வைத்தியம் பார்க்கிற தொழில். ஆமா, நீங்க எல்லாம் காய்ச்ச வந்து ஹாஸ்பிட்டல் போவீங்க. எங்க பரம்பரையே ஹாஸ்பிட்டல் வாசல மிதிச்சது கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்க சித்த வைத்திய மூலிகை படிச்சவங்கப்பா. எந்தெந்த மூலிகை எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்துன்னு தெரியும். இதுலதான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா ஒண்ணு இப்படி காலை இழுத்துக்கிட்டே வந்துச்சு. சரி அப்பா ஏப்பா பப்பனுக்கார தம்பின்னு யாருக்கா நீண்டு நீ வைத்தியம் பாப்பி அம்மல. ஆமாக்கா சொல்லுக்கா. வயக்காட்டுக்கு களை எடுக்க போனேன்பா. பரப்புல இருந்து ஒரு சொரட்ட பாம்பு காலில் கடிச்சிருச்சு. கண்ணை கெட்டுதுப்பா, நீதாப்பா காப்பாத்தணும்னுச்சு. நாட்டு வைத்திய முறை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா, பாம்பு கடிச்சதை விஷத்தை உறிஞ்சுதான் எடுக்கணும். ஆமா, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஹாஸ்பிட்டல் போவங்கள என்ன வேணா நடக்கலாமுக்கா, காலை கொடுக்கா நான் உறிஞ்சு எடுக்கிறேன்னு பாம்பு கடிச்ச இடத்துல கப்பு கப்பு கப்புன்னு உசித்து உறிஞ்சா விஷப்பெல்லாம் வந்துருச்சு. விஷத்தை துப்பி அந்த அக்காளுக்கு கெட்டு போட்டு விட்டு இப்ப அந்த அக்கா சௌரியமா தெரியுது. சரி, அந்த லூசு முண்டதான் எனக்கு வினையே. என்னதான் ஊரு முள்ள சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. அந்த நாடத்துல இருக்கிற பப்புனுக்காரே விஷத்தை உறிஞ்சு காப்பாத்திட்டான், விஷத்தை உறிஞ்சு காப்பாத்திட்டான்னு சொல்ல. முந்தானத்து ஒரு 30 வயசு இருக்கும் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தியா. சரி அண்ணேண்டியா ஆறா நீண்ட நான் சாக போறேன்டியா. ஏன்டா அப்படி சொல்லி தொலைற? என்னப்பா பிரச்சனை? அண்ணே என் உசுறு உன் கையில இருக்கு, விவரமா சொல்லுடா. அந்த அக்கா நீனே பாம்பு எடுத்த விஷத்தை உறிஞ்சு காப்பாத்தினாமல. ஆமாடா தம்பி, ஒரு உயிரை காப்பாத்த தப்புன்னு என்னையும் பாம்பு வைக்கிருச்சு, நீந்தே உரியணும்டியா. வாடா காப்பாத்துறேன். எங்கடா கொத்துச்சுண்டு? அண்ணே வயிறு வலிக்குது, டவுசர் கழட்டி வெளியே இருக்க உட்காந்து குஞ்சு ஒத்திருச்சுன்னு வந்து உறிஞ்சேன். அப்படி டவுசர் கழட்டி முண்டமா நிக்கிறேன். உறிஞ்சிட்டியா? வேற ஆபத்துக்கு பாம்பு உயிரை காப்பாத்துல அப்ப உறிஞ்சுதான் விட்டு. உரிகிறதுக்கு என்ன வேற கேவலப்படுத்துறோம். சந்தோஷம் ஒரு நிமிஷம் என்ன? அந்த பாம்பு அவனை கடிச்சிச்சுல, என்னைய கடிச்சிருந்தா உன்னை கடிச்சுட்டா பைப்பாஸ்ல பழந்து பொழந்து படம் உண்ட. இவன் என்ன வாய விளக்கமாறு பிய்ய போதுரா. வைத்தியர்னால அப்படித்தான் இருக்கணும். என்ன கிடைச்சாலும் எடுத்து செய்யறது சும்மா இருக்க மாட்டேன். வந்துருக்கு ஒரு வரவேற்பு, அப்புறம் மிச்ச கதையை வச்சுக்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. வாங்க உட்காருங்க, வந்த காலம் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலம் நிக்காதீங்க. ஐயா பாளையத்து விலகி, பாளையத்து விலகி, நீங்க பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. ஸ்ரீ சதுரங்க நாயகி அம்மன் துணை. என்ன பேர்? அந்த பாம்பு கதை வட்டவத்துக்கு. ஆமா நீனு சித்த வைத்தியரா? அவர் நல்லா சொல்லாத எவனும் வந்துட போற அவசரம் கட்டிக்கிட்டு. தங்கராஜ் அம்மா கேசுதா? அப்படியா? மயம் அப்படின்னா அப்புறம் அப்ப எப்படி இருக்கு? வைத்தியர் வைத்தியம் சேர்ந்துங்களா? முடிய முடிய அப்படியா? சரி மூலிகை மருந்து இருக்கு. நல்ல வேலை என் வாயை காப்பாத்துறது நீங்க. மூலிகை மருந்து குடு. சரி எப்படி எப்படி உரியன் அவரை கேட்டுக்க நல்லா சொல்லி பாரு.
புரியுது. ஆமா, நன்றி நன்றி. சிறியானங்க பெரியானங்க கடிச்சு எடுத்தாலும் சரியா போயிடும். அன்பளிப்பை வாரி வழங்கி சித்தப்புக்கு நன்றி. 50 ரூபா திருப்பி கொடுத்துட்டு நான் பஸ்ஸுக்கு போகணும்ட்டாப்புல. கண்டிப்பா கொடுத்துறேன், கண்டிப்பா கொடுத்துறேன். இருக்கா? சரி சரி சரி, நன்றி. உட்காரு உட்காரு. அவர் வைத்தியம் இருப்பா. எங்க நம்ம வேலைக்கு உழ வச்சிடணும் வர்றாப்புல. வாடா நீ வேலை. சரி சரி சரி, ரொம்ப நன்றி சித்தப்பு. நான் கூட பாம்பு கடிச்ச மாதிரி எனக்கும் பாம்பு கடிச்சுன்னு வந்திருக்காரு. 100 ரூபா பண்ணிட்டு இவரை புரிஞ்சா முண்டை இழுத்துருப்பா கையை ஒத்துறா. ஆளை போட்டு நம்ம இப்படி ஆளை புரிஞ்சாலும் பரவாயில்ல, இவரை புரிஞ்சு எதுக்குறா? அது ஒரு உயிர் தானே. பாப்பா பொத்துப்பா. 100 ரூபா கொடுத்து ரேட் ஏத்துனா 50 ரூபா தான் கொடுப்பேன். அது செத்த பாம்புக்கு முண்டை சிக்கா. ஐயோ, என் குடியை கெடுத்துட்டாங்களே. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பெருங்கரை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மேலப்பெருங்கரை கிராமத்தில் எழுந்து அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சதுரங்கநாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ சந்தன கருப்பர் ஆடி 18ஆம் பெருக்கு உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மற்றும் 23ஆம் ஆண்டு. தம்பி ஒழுக்கமா பேசு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு சவளி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க கூட்டி போனேன். தம்பி ஏதோ ஒண்ணு புடிச்சு எழுறாண்டு அவன் தாத்தா மாதிரி ஒரு சட்டையை தூக்கிட்டு வந்தான். அறிவு கட்டவளை, ஏன்டா அப்படி? நல்ல வயசு பையன், உனக்கான சட்டையை போட்டு பார்த்து வாங்குறா, அப்பதான் உடம்பு ஃபிட்டா தான் தெரியும். எதா இருந்தாலும் போட்டு பார்த்து வாங்கணும் தம்பின்னு. சரின்னு போட்டான். ஒரு சட்டை சேர்ந்துக்கிச்சு, எடுத்துட்டு வந்துட்டான். சரி, அவனை செருப்பு கடைக்கு கூட்டி போனேன். செருப்பு எல்லாமே தெரிஞ்சா போய் அங்க பெரிய செருப்புல காலை விட்டான். விட்டு சப்புண்டு. ஆனா லூசாடா, பெரிய செருப்புல காலை விட்டா எப்படா பார்த்தேன்? எந்த செருப்பா இருந்தாலும் போட்டு பார்த்து வாங்குடா, எந்த பொருளா இருந்தாலும் போட்டு பார்த்து வாங்குறான்னு சொன்னேன். சரி, நான் போட்டு பார்த்தே வாங்குறேன்ட்டான். இன்னைக்கு முண்டைக்கு ஆடி 18ஆம் இருக்குன்னு ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன். சரி, பொண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்ட்டு நாசம் பத்து பாரு. இங்க சும்மா இருக்காம பொண்ணை பத்து அப்பயிட்டே கேட்டுட்டா. நான் உங்க மகளை கட்ட மாட்டேன். ஏப்பா, நான் எதா இருந்தாலும் போட்டு பார்த்தே வாங்குவேன். தம்பி சூப்பர்ரா, அவங்க என்னைய போட்டு கொஞ்சம் கழுத்து. தம்பி அண்ணே, உனக்கு தான் அண்ணன் சொல்ல தட்டாம எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்காப்ல. ஏப்பா, நீ வேணா வர்றியா? சும்மா இருக்க மாட்டேன் அழகு. இந்த நாடகத்திற்கு தம்பி ஹோட்டல்ல சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடுறானே நல்லா சாப்பிட்டீங்களா? மனதார்ந்த நன்றி. ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு காசு வேணும் சம்பாதிச்சாலும் சாப்பிடுறது ஒரு வயிற்றுக்குதான். இது நெம்புனா மட்டும்தான் மனுஷன் கம்முன்னு இருப்பேன். இந்த பசி வந்துடா 10 பறந்து வருமா? வெக்கமான சூடு கிடையாது. ஆத்தி ஏதாவது வயிற்றுல போட்டாகணும். பசிக்கு பனங்காய கூட தின்னுட்டுவியா பாத்திருக்கீங்களா? ஆனா பசிக்கு பனங்காய கூட தின்னலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யணும். முனியாண்டிக்கு ஒண்ணு தெரியும், அலருக்கு ஒண்ணு தெரியும், யூடியூப் எடுக்கிற அண்ணங்களுக்கு ஒண்ணு தெரியும். அவங்க தெரிஞ்சது எனக்கு தெரியாது. என்ன எப்படி கேமராவை ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியுமா? தெரியாது. அவளை நடிக்க விட்டு நடிக்க தெரியும்? தெரியாது. யாருக்கு என்ன வருமோ அதை பண்ணணும். ஆனா சில விஷயத்த தெரியாத போய் பண்ணாதான் பல பிரச்சனை வரும். நான் தெரியாத ஒரு விஷயத்த பண்ணுனேன், பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. நீங்க எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கல்ல, இதே போல முதுகுளத்தூர் பக்கம் ஒரு நாடகம். விறகுனூர் ரிங் ரோட்ல நிக்கிறேன். சரி, அந்த ஊர்லயும் இப்படித்தான் ஊர்ல சாப்பாடு ஓடல, ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அந்த ஏசன்ட்டு எனக்கு போன தம்பி தங்கராசு வண்டி இப்பதான் எடுக்கிறான், சங்கத்துல எடுக்கிறான், அவனை ஹோட்டல் இருந்து ஏதாவது திண்டுக்கப்பா அப்படின்னு. என்னடா இங்க என்னடா வண்டி தொடர்ந்துன்னு போய் பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு நுழைஞ்சா அங்க வெறும் புரட்டா மயிறு மட்டும்தான் இருக்கு. என்ன சொல்றாங்க? சரி, வேற வழி இல்லையே, புரட்டா இருக்கேன். அப்பதான் நான் சொன்னேன், அண்ணே என்ன தம்பி ஒரு 5 புரட்டா இருந்தா பார்சல் கட்டுங்களேன், வண்டி வேற வந்துருச்சாமனே. சரி தம்பி, இப்பதான் கல்லுல ஓட்டிருக்கேன், 2 புரட்டு பட்டிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் சேர்ல உட்காரு பண்ணாரு. சேர்ல உட்காந்து அந்த நேரம் ஒருத்தன் புல்லட்டுல முரட்டால வந்தான். கடையில நிப்பாட்டி, ஏய் கடுகருன்னு ஆளு குண்டுல வாய்ஸ் எல்லாம் பேசா, டேய் கடுகருன்னு. என்ன தம்பி சொல்லுங்க? ஒரு 6 புரோட்டாவை 2ஆ பிச்சு 6 பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தி 3 கரண்டி சால்னா ஊத்தி அப்படியே கிண்டி ஒரு பார்சலை கட்டு냐. சரி, நான் பார்த்தேன் என்னடா புதுசா பச்சை முட்டையெல்லாம் உடைச்சு புரோட்டால. எனக்கு எச்சி ஒரு மாதிரி ஊறிடுச்சு. என்னடா ஆளு உடனே இப்படி தின்றாலே ஆளு பல்கா இருக்கானோ. நான் சும்மா இருக்காம அந்த புரோட்டா கடைக்காரன்ட்டு, அண்ணே என்ன தம்பி அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி பார்சலை கட்டுறியோ எனக்கு ஒரு பார்சலை போட்டுட்டேன். சரி தம்பின்ட்டாப்ல 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பார்சலை கட்டி கையில கொடுத்துட்டேன். கையில கொடுத்தா பார்சலை வாங்கிக்கிட்டு அப்பதான் புல்லட்டுக்காரன்ட்ட போனேன். அண்ணே வணக்கம். சொல்லு தம்பி, யாரு நீ? இல்ல நீங்க நாடத்துல பப்புனா அடிக்கிறேன். சரி தம்பி, எத்தனையோ ஹோட்டல் நானும் புரோட்டா தின்றுருக்கேன். சரி, இந்த மாதிரி பச்சை முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி நீ தானே பாக்குறேன், ஏனே இப்படி திண்டா டேஸ்டா இருக்குமான்னு கேட்டேன். சரி, ஐத்த புல்லட்டுக்காரன் சொல்றியா? யாருக்கு தெரியும் தம்பி, நானே எங்க வீட்டு நாய்க்குள்ள வாங்கிட்டு போறேன்.
நீ தின்னுட்டே இல்ல அப்ப நீ தின்னாயி பாரசாத்துக்கு உனக்கு தான் முட்டை கொடுத்தேன் இல்லையா என்ன தம்பி அவன் சொன்னவங்க உங்களுக்கு எச்சி ஊருன்னு சொன்னீங்களே ஆமா அவன் சொன்னதை பார்த்து விடுச்சா இல்ல அவனை பார்த்து விடுச்சா இல்ல ஆல்ரவுண்டுக்காரன் ஒத்த கையை வெட்டுனா சரியா வரும் உன்னை கால முடிச்ச குதிரை குஞ்சு வைக்காம போச்சுடா வளர்ந்தாதவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த நாடகம் சிறப்புமிகு நாடகம் நமது ஊரையே கோவிலையே அழகாக அலங்கரித்து இங்க சிறந்த முறையில் ஒளி அண்டு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்க ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது உரிமையாளர் அபிமன்யு அவர்கள் அமைப்பில் நமது மேல பெருங்கரை மாநகரம் கண்டெடுத்து கவிஸ்ரீ ஆடியோஸ் கவிஸ்ரீ 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 எந்த நிலை வந்தாலும் நல்லா பாரு. ஆமா அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆமா நல்லதை மட்டும் இருங்க. என்னையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அன்படனுக்கு நன்றி. அதனால எதை செய்யணுமோ சரியா செய்யணும்ல. ஏன்னா நாடகம் சிறப்புமிகு நாடகம். இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து கொடுத்த கவிஸ்ரீ ஆடியோஸ் மேல பெருங்கரை உரிமையாளர் அபிமன்யு அன்பு அண்ணா அவர்களுக்கும் அதில் பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மைக் செட் இப்படி இருந்தா அத்தனை நடிகர்களுக்கு நல்லது ஒரு உறுதுணையா இருக்கும். எனக்கு நம்மலாம் உடம்பு மாடிக்கிறா இதே அவர் தான். அவர் சரியா துடிச்சாதான் இங்க சரியா இருக்கும். நன்றி. வைகை மீடியா என் ஜிங்க மாசானா வாப்ப எங்கிட்டு தெரிஞ்ச அதானே மொட்டை கட்ட அடிக்க ஆளு விவரம் தெரியலையே. அண்ணன் வைகை மீடியா எத்தனை கார்டு விட்டுக்க படிச்சேன் எடுத்து அப்ப எடுத்துக்கலாம். நன்றி அன்பன் மாசன் அவர்களுக்கு வைகை மீடியா அன்பு அவருக்கு நன்றி நெஞ்சா தெரியப்படுது. நன்றி நன்றி. மற்றும் இந்த நாடகத்துக்கு அருமையாக கொட்டகமைப்பை சேதுபதி மற்றும் மேல பெருங்கரை மாணவர் தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கொண்டு இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் பெருங்கரை மற்றும் சுற்று வட்டார பொதுமக்கள் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அனுகூலமாக திகழக்கூடிய நமது கீழே பெருங்கரை மாவட்ட அன்பு மாமா MS சுதாகரன் நடிகர் அன்பு கலாகாரமாகி அன்பு சுதாகரன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு நாட்டியமாக காத்துக் கொண்டிருக்கும் நடனம் எங்கு சென்றால் வெட்டக்கூடிய மதுரை மாநகர் எடுத்த ஒத்தக்கடை மாநகரம் போட்டக்கூடிய மதுரை சங்கத்தின் 1ஆம் நம்பர் மெண்டல் முண்டை நல்ல முண்டையா அப்ப தெரிஞ்சிருச்சு மாத்திர கத்திர போட்டு தெரியும். அருமையான முறை வந்திருக்கும் படுக்க குத்து அவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி அடுத்தா கூட ஆடுமுட அடித்தானா சங்கத்தில் 200 அட்வான்ஸ் முண்டை ஆனா வருமாக்குது. அப்படிப்பட்ட முறையில் பாப்பா காண்டி பாடப்படி நன்றி. ஏன்னா அதனால வளவண்டு பேசினா வாங்கி தான் கேடு வருஷம் வருஷம் மொத்த குடும்பத்துக்கு கேடு ஒரு அளவுக்கு மீறி பப்புடுக்கார முகரவே பார்க்கவங்க எல்லாருக்குமே எரிச்ச மயிராவே இருக்கும். போக மாட்டானே நின்று இந்த இவனே விளங்காதையும் போட்டு அறுத்துக்கு இருக்கானே அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரே பொம்பளை நின்றுகிட்டே அடுத்த பொம்பளை வர சொல்லு. இந்த மயிர் இருக்கவும் இந்த பொம்பளனே முடிவு வெட்டிச்சு. இன்னைக்கு மொட்டை கொடுக்கலாம் நீ எதுக்கு இந்த மயிரை தான் பொழப்ப ஓடிக்கு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி மயிரில் லேசப்பட்ட காரியம் கிடையாது. இந்த மயிரேசியா குடும்பம் ஓடிக்கு இருக்கு. நன்றி இந்த நாடகத்திற்கு. அதனால நன்றி தெரிவித்து நான் போயிட்டு அந்த புண்ணியை அழைச்சிட்டு வரேன். உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏற்பட்ட அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிஷியப்பள்ளியுமாகிய அதே மதுரை ஏற்பட்ட அருகாமல் இருக்கும் சோழன்கூர்ணி என்ற குட்டி கிராமத்தை சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சிட்டு வருவா அழைச்சுட்டு வர்றேன். டைட்டானிக் காதல் போல அழகர் உன் காதல் மூழ்காதப்பா இது டைட்டான காதலப்பா ரொம்ப வெயிட்டான காதலப்பா அஸ்தரிக்கா அஸ்தரிக்கா எங்கடா தொலைச்ச எதடா தொலைச்ச ஆட்ட கடைவா ஆட்டுக்குட்டியா ஹார்ட் காதல் சம்பந்தம் தானே. என்ன பார்த்து நீங்க 3 பேரும் ஒரே மாதிரி கேளுங்களேன். ஏ லவ் கேளுங்க. ஏ லவ் அத வேமா சொல்லிக்கிட்டே இருங்க. ஏ லவ் ஏ லவ் ஏ லவ் ஏ லவ் ஏ லவ் எலவுன்னு வருது. எலவுதான் முண்ட முடியும். எலவுதான் முடியும். முழுக்க முயற்சி கல்யாணம் பண்ணுங்க. இதயம் தேட்டரிலே இதயத்தை துளைச்சி இதயத்தை துளைச்சி
சொல்லம்மா